உங்கள் வீட்டில் 6 மாத குழந்தைக்கு எந்த விதமான உணவு ஸ்டார்ட் பண்ணி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அல்லது உங்கள் வீட்டில் பெரிய குழந்தைங்க இருக்காங்களா, அவங்களுக்கு எந்த விதமான உணவு கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கவலையை மறங்க, சூப்பரான ஒரு ஃபுட்டு ஒன்று இருக்குது. நானே டிசைன் பண்ண இந்த ப்ராடக்ட்டோட பேர் கிடிகைன் மில்லட் மிரக்கிள்ஸ். இதில் 3 விஷயம் தான் ரொம்ப சூப்பராக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று growth, இன்னொன்று இம்யூனிட்டி அண்ட் டெவலப்மெண்ட். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. வணக்கம், நான் டாக்டர் தனசேகர் பேசுகிறேன். நம்மளுடைய SHR சேனலில் இது வரைக்கும் பேசாத ஒரு டாப்பிக்கை இந்த வாரம் பேசணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. இது வரைக்கும் 900 கிட்டத்தட்ட 30,000 நம்ம 1 மில்லியனுக்கு ஷார்ட்டாக இருக்குது நம்ம வியூவர்ஷிப்பில். குழந்தைங்களுடைய ஹெல்த்தை முதன்மையாக வச்சு பல விஷயங்களை அறிவியல் ஆதாரங்களை முற்போக்காக வச்சு நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இந்த வாரம் நம்ம பேச போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாய்க்கடி மற்றும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அனிமல் பைட்ஸை பற்றி பேச போகிறோம். இது வரைக்கும் நம்ம பேசுகிற இந்த டாப்பிக்கை ஏன் சார் இதை எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் யாரெல்லாம் நியூஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களோ, கேரளாவில் ஒரு குழந்தை நாய் கடிச்சு அதுக்கப்புறம் ஆன்டி ரேபிஸ் வேக்சின் போட்டுமே இறந்துருக்குன்ற ஒரு பரிதாபமான ஒரு செய்தியை கேள்விப்பட்டிருப்பீங்க. இது மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக ஒரு நாய்க்கடி அப்படின்ன உடனே எல்லாருமே பதறி டாக்டர்கிட்ட குழந்தைய தூக்கிட்டு ஓடி வராங்க. ஆனால் நாய் கடிச்சா மட்டும்தான் பாதிப்பான்றதை முதல்ல பார்த்துருவோம். நாய் மட்டும் இல்லாமல் பாலூட்டிகளான நம்பர் 1 நாய், நம்பர் 2 பூனை, 3வது பார்த்தீங்கன்னா வவ்வால். இந்த 3 மூலமாகவும் ரேபீஸ் பரவும். குரங்கை நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா குரங்கு கடியும் மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம். ஏன் சார் இந்த கடியெல்லாம் குழந்தைங்க வாங்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விளையாடுற குழந்தை என்ன பண்ணுன்னு தெரியாது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வந்தாங்க. பூனை விளையாடிட்டு இருக்கப்போ அந்த பூனையை தூக்கி குழந்தை வாழை முறுக்குனதுனால பூனை கடிச்சுது அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தாங்க. இது பயப்படக்கூடிய விஷயம் தான். ஏன்னா பூனைக்கு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசமே அதோட கடி தான். ஸோ கடிக்கிற பூனை என்ன பண்ணோம், பாதுகாக்கிறதுக்காக எங்கே வேணால் நம்மளை கடிச்சு வைக்கலாம். ஸோ நாயோ பூனையோ அல்லது நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே உங்களுக்கு பாலூட்டிகளான வவ்வாலோ அல்லது குரங்கோ கடிச்சது அப்படின்னா, முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, காயம்பட்ட இடத்த நல்லா சோப்பு போட்டு கழுவிடுங்க. மிக மிக முக்கியம். டெட்டால் போகிறதெல்லாம் விட அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும். 2வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக உங்கள் குழந்தைங்களுக்கு அந்த சமயத்தில் ஷாக்கும் குழந்தைங்களுக்கு வலியும் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு தைரியம் சொல்லுங்கள், ஆதரவு கொடுங்க. குழந்தைங்களுக்கு வலிக்கு முதல்ல பேரஸ்டமால் சிரப் கொடுங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறமா டாக்டர்கிட்ட தூக்கிட்டு ஓடிப்போங்க. ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய 2 செயலில் நீங்கள் தவறுனீங்க அப்படின்னா, கடிச்ச இடத்துலேருந்து இன்ஃபெக்ஷன் பரவறதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்கிறதுனால தான் அதை முதல்ல வாஷ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வலி மருந்து கொடுக்கறதுனால குழந்தை சாதாரணமாக எங்ககிட்ட வர்ற சமயத்தில் சாந்தமாயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைக்கு கடிச்ச இடம் எங்கன்னு பார்ப்போம், காயம் எவ்வளோ பெருசுன்னு பார்ப்போம், அந்த காயத்துக்கு முதலுதவி என்ன பண்ணணும்னு பார்ப்போம், அந்த காயத்தை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ மொதல் விஷயம் டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் இன்ஜுரியை பார்ப்பார். ஸோ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, மூளை அதாவது நரம்பு மண்டலத்திலேருந்து எவ்வளோ தூரத்தில் மிருகம் கடிச்சிருக்கோ அதை பொறுத்து தான் பாதிப்புகள் சீக்கிரமாக வரலாம். ஸோ ஒரு உதாரணத்துக்கு காலில் கடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம். இதே அந்த அந்த மிருகம் குழந்தைய நெக்கில் கடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், பாதிப்புகள் அதிகமாக வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகம். ஸோ நம்ம முதல்ல பண்ண வேண்டிய விஷயம், நான் சொன்ன மாதிரி வாஷ் பண்ண பிறகு டாக்டர் பார்த்துட்டு என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த காயத்தோட ஆழத்தை பார்ப்பாங்க. இது வெறும் சிராய்ப்பு மட்டும்தானா, அதாவது நகம் மட்டும் பட்டு சிராய்ச்சிருக்கா, அல்லது கடிச்சு எச்சில் பட்டிருக்கா, அல்லது ஆழமான காயமா, அல்லது கிழிஞ்சு உள்ள பல் பதிஞ்சிருக்கா, நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கா அப்படின்றத முதல்ல ஒரு முடிவுக்கு வருவாங்க. எல்லாருமே இதுக்கான புரோட்டோகால்னு ஒன்று இருக்குது. இந்த புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணி தான் செய்வோமே தவிர தன்னிச்சையாக யாரும் செயல்படுறது கிடையாது. கடியை பற்றி நிறைய இந்த வாரம் பேசிட்டோம். ஆக்சுவலாக கடிக்கு ஒரு முத்தாய்ப்பாக இந்த வாரமும், கடிப்பட்ட என்ன பண்ணுறது அடுத்த வாரமும் பேசுவோம். கடிகளில் பார்ட் 1 பார்ட் 2 2 டாபிக் வருது. கீப் வாட்சிங். அடுத்த வாரம் பார்ட் 2 மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டாக்டர் தனசேகர்.